அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு தாய் போல இருந்து காக்கக்கூடிய அம்மன் கோவில் எவ்வளவோ இருக்குங்க. அதிலும் முக்கியமா நாம இப்போ பார்க்கக்கூடிய இந்த அம்மன் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கடவுள். அதாவது நிறை மாத கர்ப்பிணியாக படுத்திருக்கக்கூடிய ஒரு கோலத்தில் ஒரு அம்மனுக்கு ஒரு சிலை. இந்த சிலையை பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு பெண் படுத்திருப்பது போலவே அழகான ஒரு தோற்றத்தோடு இந்த அம்மன் காட்சி கொடுக்குறாங்க. நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய இந்த அம்மன் கோவிலில் என்ன வித்தியாசமாக விசித்திரமான நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையை கொண்டு வந்து இந்த அம்மனுடைய மடியில் போட்டு வேண்டிக்கிறாங்க. பொதுவாகவே நம்ம வேண்டுதல் வச்சு எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு குழந்தை இல்லாத தம்பதிகள் அதிகமான பேர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்துக்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவர்களுடைய வேண்டுதலை வந்து இங்கேயே நிறைவேற்றுறாங்க. இப்படி இந்த நிறைமாத அம்மன் கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருடைய அனுபவ ரீதியான கருத்து. அப்படி இந்த அம்மன் கோவில் எங்கே இருக்கு, இன்னும் இந்த அம்மன் பற்றி என்னெல்லாம் சொல்லப்படுது, குறிப்பிட்டு புற்றின் மேலே அமர்ந்த இந்த அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது பற்றி இன்னும் என்னெல்லாம் தகவல் இருக்குது, இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தை இல்லாத தம்பதிகள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களும் தெரிஞ்சுக்கிட்டும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமாக திருமணம் நடக்கலை, குழந்தை பேர் இல்லை, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் கர்ப்பிணி கோலத்தில் புற்று மண்ணால் சுயம்புவாக எழுந்தருளி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவிலுங்க. இது 18 அடி பாம்பு புற்றோடு தொடர்புடையதாக கூட சொல்கிறாங்க. அதாவது 18 அடி பாம்பு புற்று இருந்ததாகவும் அங்கே தான் இந்த அம்மன் எழுந்தருளி இருக்காங்க சுயம்புவாக அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக சுகப்பிரசவம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் தான் அதிகமாக இந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மனை கர்ப்பிணி அம்மன் அப்படின்னும் புற்று அம்மன் அப்படின்னு கூட சொல்லி அழைக்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்குது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. இந்த அம்மனுக்கு பெயர் நாகல்கேணி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகல்கேணி அம்மன், புற்று அம்மன், கங்கை அம்மன் கோவில் வளாகம், இது எல்லாமே இந்த அம்மனுடைய தொடர்புடையது தான். இந்த கர்ப்பிணி அம்மனாக அருள்பாலிக்கக்கூடிய இந்த அம்மனை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க. சுயம்புவாக தோன்றிய இந்த புற்று அம்மன் கர்ப்பிணி போலவே படுத்த நிலையில் காட்சி கொடுக்கிறது மிக மிக சிறப்பம்சம். குழந்தை பாக்கியம், சுகப்பிரசவம் வேண்டும் அப்படிங்கிறவங்க இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இங்கே வந்து என் தொட்டில் அமைப்பது, அந்த அம்மன் கிட்ட என்னென்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்களோ அதற்கு தகுந்தாற் போல வேண்டுதல்களை நிறைவேற்றி போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே இந்த குழந்தை இல்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லலாங்க. என்னதான் மருத்துவ ரீதியாக நம்ம எவ்வளவு முயற்சி செய்தாலுமே கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இதில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி மற்ற எல்லா கடவுள்கிட்ட போய் வழிபாடு செய்கிறதுக்கோ நாம் முக்கியமாக குழந்தை வரம் வாங்கி நிறைய பக்தர்கள் வந்து இங்கே அனுபவ ரீதியாக குழந்தை வரம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. முக்கியமாக இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த அம்மனுக்காக இங்கே வந்து வேண்டுதல் இருந்து வரம், அதாவது விரதம் இருந்து வழிபாடு செய்து இங்கு நடக்கக்கூடிய திருவிழாக்களில் கலந்து கொண்டு குழந்தை வரம் பெற்றிருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே போல் நம்மளுக்கு ஒரு தாய் இருந்தால் எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த ஒரு நம்பிக்கையை இந்த மாதிரியான அம்மன் கோவில்களில் தான் நம்மளால் பெற முடியும். அந்த வகையில் தான் இந்த அம்மன் தான் தாய் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பக்தர்கள் இங்கே வந்து இன்றைக்கும் வழிபாடு செய்துட்டு போகிறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த அம்மனுக்கு செய்யப்படக்கூடிய அலங்காரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகழகான இந்த அலங்காரங்கள், அழகழகான உடை மாற்றி இந்த அம்மன் படுத்திருக்கிறது போலவே இருப்பாங்க. முக்கியமாக புற்று இருந்த இடத்தில் தான் இந்த அம்மன் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்பவே ஆச்சரியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்களும் இந்த மாதிரியான ஒரு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. சென்னையில் குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த நாகல்கேணி அம்மனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானது.
இந்த கோவிலுக்கு சென்னை மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த சென்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் கூட வந்து வழிபாடு செய்துக்கிறாங்க. சாதாரணமாக இல்லைங்க, 5 வருடங்கள் 10 வருடங்கள் கூட குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த கோவிலில் வந்து வேண்டுதல் வைத்து அதன் பிறகு குழந்தை பெற்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதும், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தம்பதிகள் நிறைய பேர் இங்கே வந்து அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய நிகழ்வுகளையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த அம்மன் பிரம்மாண்டமாக 18 அடி வாக்கில் படுத்த நிலையில் காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த பார்க்கும்போதே தெரியும், சாதாரணமாக ஒரு தத்ரூபமாக பெண் வடிவத்தில் பெண் எப்படி இருப்பாங்களோ, ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண் எப்படி இருப்பாங்களோ அதே போல் ஒரு காலை மடக்கியவாறு, ஒரு காலை நீட்டியவாறு, கைகளில் நமக்கு ஆசி கொடுப்பது போல அழகான நெற்றி நிறைய ஒரு பொட்டு வைத்து இந்த அம்மன் படுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக இந்த கோவில் பற்றி இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண் குழந்தைகள் மட்டும் வைத்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து வேண்டிக்கிறாங்க. அதே போல் அவர்களுக்கு நினைத்த குழந்தை கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைகள் மட்டும் வைத்திருக்கக்கூடிய தம்பதிகள் பெண் குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து வேண்டிக்கிறாங்க. அதே போல் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த குழந்தை கிடைக்குது. இது மாதிரி நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். இப்படி வெகு விரைவிலேயே நடக்கக்கூடிய அற்புதம் இந்த கோவிலில் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த கோவில் எப்படி சென்னையில் பிரசித்தி பெற்றதோ அதே போல தான் சென்னையில் இருந்து திருவள்ளூர் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய புட்லூர் அங்காளம்மன் கோவில். இந்த புட்லூர் அங்காளம்மன் ஆலயம் அமைந்திருக்கக்கூடியது கோவில் ரொம்ப ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு சமீப காலத்தில் நிறைய பக்தர்கள் திரண்டு வந்து வழிபாடு செய்யக்கூடியதை பார்க்க முடியும். பொன்மேனி என்ற பெயருடைய விவசாயி ஒருவர் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வந்தாராம். வறுமையை சமாளிக்க அவர் மகிஷாசுரன் என்பவருடைய தன்னுடைய நிலத்தை அடமானம் வைத்து பணம் வாங்கினாராம். ஆனால் பாவம் நிலத்தை அவரால் திருப்பவே முடியல. கடனை உடனே திருப்பி தருமாறு மகிஷாசுரனும் வற்புறுத்துறாங்க. கொடுக்க முடியாமல் அந்த பொன்மேனி திணறவே கோபம் வந்திருக்கு மகிஷாசுரனுக்கு. அதே போல் இந்த ஊரில் இந்த பூங்காவனத்திற்கு சென்று அன்றைய இரவுக்குள்ள நிலத்தை உழுது விதைத்து நீர் பாய்ச்சுமாறு கட்டளையிட்டாங்களாம். ஒரே நாளில் இவை அனைத்தும் செய்வது என்றால் எளிதான காரியம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அவர் வேறு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் சிவராத்திரி அன்று கோவிலுக்கு சென்று சிவனுடைய அருளை பெற முடியாமல் போயிற்றே என்று வருந்தியவாறு இந்த பூங்காவனம் சென்று இந்த பொன்மேனி தான் எப்போதும் வணங்கி வரக்கூடிய இஷ்ட தெய்வமான கருமாரியை கரம் கூப்பி வணங்கியவாறு நிலத்தை அந்த இரவு நேரத்தில் உழத் தொடங்கினார். திடீரென அவருடைய ஏற்கலப்பை ஏதோ ஒன்றில் இடித்தது போல தெரிந்திருக்கு. அப்போது என்னது அப்படின்னு பார்க்கும்போது அவர் கீழே குனிந்து உற்று பார்த்தபோது அங்கே ரத்தம் பீரிட்டு வழிந்தோடி இருக்கு. பிசு பிசுவென்று வடிந்த ரத்தம் பிறகு வேகமாக பீச்சியவாறு பார்க்கும்போது பொன்மேனிக்கு கண்கள் இரண்டு மயக்கம் வந்திருக்கு. அப்படியே மயக்கமானார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஒரு அசரீரி குரல் ஒன்று கேட்குது காதில். பயப்படாதே பக்தனே, சற்று முன் வயதான பெரியவராக சிவபெருமானும் வயதான மூதாட்டி போல பராசக்தியும் வந்தது நாங்கள் தான். நீ தண்ணீர் கொண்டு வந்து சிவன் சென்று விட்டார் அப்படின்னு தண்ணீர் கொண்டு வந்ததும் சிவன் சென்று விட்டார். நான் அங்கே இருக்கக்கூடிய நிலத்தில் மண் புற்றாக மாறியிருக்கிறேன். அந்த புற்றில் தான் நீ உன்னுடைய கலப்பையால் இடித்து என்னை காயப்படுத்தி இருக்கிறாய். அதனால தான் அதில் ரத்தம் வழிந்தோடி இருக்கு. வலி தாங்காமல் நான் அப்படியே அங்கு படுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். கவலைப்படாதே, இதனால் எதுவும் தவறாகி விடவில்லை. இதனால் மாறாக நல்லதையே நீ செய்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இடித்து காயப்படுத்தியதன் மூலமாக இந்த உலகுக்கு நீ என்ன காண்பித்து விட்டாய், எங்களை பூஜைக்கு கூடிய பேற்றையும் நீ அடைந்து விட்டாய், இப்படி அசரீரி சொல்லியிருக்கு. பொன்மேனி சுய உணர்வுக்கு வந்தது. தன்னுடைய காதுகளில் ஒலித்த அந்த குரல் பார்வதி தேவியினுடையது என்பதை புரிந்துக்கிறாரு. அவர் அடைந்த அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இதை அடுத்து ஊர் முழுவதும் இந்த செய்தி பரவுது. அங்கேயே சயன நிலையில் அங்காளம்மனை பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்கிறாங்க. அப்படியே அம்மனும் பிரதிஷ்டை செய்யப்படுறாங்க. பூங்காவனத்தில் தோன்றிய அம்மன் என்பதால் பூங்காவனத்தம்மன் அப்படிங்கிற பெயரும் இந்த புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சொல்லப்படுது. இப்படி குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தம்பதிகள் இந்த புட்லூருக்கு வந்து வழிபாடு செய்து கொண்டாங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக சொல்லப்படுது. இப்படி இந்த 2 கோவில்களுமே மிக பெரும் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த மாதிரி கர்ப்பிணி அம்மன் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள்
நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.